வெல்கம் டு ஜெயந்திஸ் கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒயிட் சாஸ் மக்ரூனி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மக்ரூனி வந்து இந்த கப்பில் 2 கப்பு எடுத்துக்க போகிறேன். இப்போ 1 கப்பு காமிக்கிறேன், இன்னொரு கப்பும் போட்டுப்பேன். இது வந்து பால் வந்து 1/4 லிட்டர் பால். இது வந்து ரெட் சில்லி ஃப்ளாக்ஸ். இது மைதா மாவு 2 ஸ்பூனு. சீஸ் வந்து ஒரு 2 கார்ன் வந்து 1 கப்பு. பூண்டு வந்து ஒரு 4 பல்லு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். மிளகுத்தூள் வந்து 1 ஸ்பூன். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சிருக்கிறேன். அதில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். அதில் பாஸ்தா வந்து ஒட்டாம வரும். இப்போ பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். 1 கப்பு சேர்த்தாச்சு. நான் இன்னொரு 1/2 கப்புக்கு சேர்த்துக்கிறேங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தேவையானதை சேர்த்துருக்குறேன். நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கணும். அந்த பேக்கெட்லேயே மேலே போட்டிருப்பாங்க எவ்வளோ நேரம் வேக வைக்கணும்னு. இதில் 5 நிமிஷம் தான் போட்டிருக்குது. 5 நிமிஷம் வேகணும். பாஸ்தா நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ எடுத்து இதை வடிகட்டிக்கலாம். பாஸ்தா பாருங்க நல்லா வெந்துடுச்சு. இந்த பாருங்க ரொம்ப குழையாம திட்டமான இது நல்லா வெந்துட்டு இருக்குது. இந்த பாருங்க நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு பாத்திரம் வச்சிருக்கிறேன். அது பட்டர் சொல்ல மறந்துட்டேங்க. இதில் 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். அதிலே மைதா மாவு சேர்த்துக்கலாம். அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். மைதாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடி பிடிக்காம கிளறிக்கலாம். இந்த பூண்டு பல்லையும் போட்டுடலாம். இதில் பால் சேர்த்துடலாம். எடுத்து வச்சிருந்த பால். இப்போ நல்லா திக்காயிடுச்சுங்க. இந்த கார்னை இதில் போட்டுடலாம். இன்னும் குடமிளகா இந்த மாதிரி ஐட்டம் காய்கறிங்க கூட சேர்த்துக்கலாம். காளான் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இப்போ வந்து வெறும் கார்ன் தான் சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த மக்ரூனியை சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பெப்பர் எடுத்து வச்சிருந்தோம்ல அதையும் சேர்த்துடலாம். அந்த ரெட் சில்லி ஃப்ளாக்ஸையும் போட்டுடலாம். சீஸ் 1 போடுறேன். 1 துண்டு போட்டிருக்கிறேன். அப்புறம் தேவைப்பட்டால் இன்னொன்று போட்டுக்கலாம். இது அப்படியே உருகட்டும். இப்போ இன்னொரு சீஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துட்றோம். நல்லா க்ரீமியாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ உப்பு காரம்லாம் சரியாக இருக்குதான்னு டேஸ்ட் பார்த்துட்டு இறக்கிட வேண்டியது தான். சீஸ் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு எடுத்து மாற்றிக்கலாம்.
ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. நல்லா க்ரீமியா எம்மியா இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஜெயந்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.